Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Praise God. கர்த்தாவே தேவரே உமக்கு பாடுவதற்காக பாடுவோம். ஆமென். கர்த்தாவே உமக்கு பாடுவதற்காக
you, Lord. Thank you, Jesus. Hallelujah. இதே எங்களுக்கு போதுமானவர், இதே எங்களுக்கு நிறைவானவர். நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சபை அமரங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் சவுண்ட் கொடுங்க. இன்னைக்கு அநேகர் மேசியா செல்வகுமாரை எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. அந்த மேசியா எங்க போனாலும் எங்களுக்கே தெரியல. எங்க போயிட்டாரு? ராத்திரி நேரத்தில் கர்த்தர் உங்களோட ஒரு சில வார்த்தைகள் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இந்த நாள் சாம்பல் புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவர்கள் அதை கொண்டாட மாட்டார்கள். ஆனால் பாரம்பரிய சபையில் இருக்கிறவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த போன வருஷம் கொடுத்த அந்த குருத்தோல் சிறுவருக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அதை எரிச்சு அதை சாம்பலாக்கி அந்த ஆஷ் வெட்னஸ்டே அன்னைக்கு எல்லாரும் வர வச்சு நெத்தியில் சிலுவை போடுவாங்க, சக்குன்னு போட்டுருவாங்க. சாம்பல் எடுத்து சிலுவை போடுவாங்க. பொதுவாக எங்களுக்கு கெட்டது சபையில் கெட்டதுக்கு தெரிஞ்ச சபையில் அதை செய்வாங்க. ஆனால் ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து சாம்பல் புதனை கொண்டாடுவதற்காக அல்ல, உபவாசத்தை நம்ம வந்து ஒரு உலகின் முறையாக நம்ம எடுக்க வேண்டும். உபவாசம் எடுக்கணும். எப்படி நம்ம உபவாசம் எடுக்கணும், எத்தனை நாள் நம்ம உபவாசம் எடுக்கணும், உபவாசம் எடுப்பதுதான் நமக்கு என்ன நன்மை. பொதுவாக இந்த நாட்களில் யாரும் உபவாசம் எடுப்பது கிடையாது. ஒரு புதிய தலைமுறைகள் இந்த காலத்தில் இருக்கிற பைபிள் டீச்சிங் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஏன் உபவாசம் பண்ணணும், அது கூட பரவாயில்ல, ஏன் ஜெபம் பண்ணணும்னு கேட்கிறாங்க. நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும், நம்ம சொல்லிக்க வேண்டிய தேவையே இல்லையே, இயேசு கிறிஸ்து எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாரு, நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும், நம்ம எதுக்கு உபவாசம் பண்ணணும், நம்ம திருடுகிட்டே இருப்போம், சீக்கிரமா சாவோம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் இருக்கிற தலைமுறைகள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் போகாது. அப்ப சில பிசாசு கிரியைகள் தேவனுடைய பிள்ளைகள் விட்டு விலகி போக வேண்டும் என்றால் ஜெபம் வேண்டும், உபவாசம் வேண்டும். அதனால்தான் இந்த நாட்களிலே ரெண்டு காலத்துல நம்ம ஒரு உலகின் மொழியாக நம்ம எடுத்து நம்ம உபவாசம் பண்றோம். இந்த வருஷம் தான் இஸ்லாமியர்களுக்கும் உபவாசம் நாளைக்கு துவங்குகிறது, கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு துவங்குகிறது. ஆனால் நீங்க இன்னைக்கு இந்த உபவாசம் எடுத்தீங்கன்றால் குட் ஃப்ரைடே அன்னைக்கு 44 நாள் ஆகும். நீங்கள் வெள்ளிக்கிழமை இந்த உபவாசம் எடுத்தீங்கன்றால் குட் ஃப்ரைடே 2 நாள் எடுக்க முடிப்பீங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் எடுத்தீங்கன்றால் சரியாக குட் ஃப்ரைடே அன்னைக்கு 40 நாள் உபவாசம் வரும். அது பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க உபவாசத்தை, இல்லாட்டி இன்னைக்கு எடுப்பாங்க, எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவாங்க, திங்கக்கிழமைல இருந்து ஃபாஸ்டிங் எடுப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ஒரு சில காரியத்தை தெளிவா கூட பேசி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். திங்கக்கிழமையில இருந்து நமக்கு டெய்லி ஆராதனை நடக்க போகிறது. திங்கக்கிழமையில இருந்து நமக்கு டெய்லி ஆராதனை. ஏற்கனவே 5 நாள் வாட்டி எடுத்தீங்க, இந்த திங்கக்கிழமையில இருந்து டெய்லி 40 நாளைக்கு டெய்லி ஆராதனை நடக்கும். 40 நாளும் ஆவியானவர் நம்மளை திரும்ப ஒரு முறை, எல்லாரும் பக்கத்துல பசங்க திரும்ப ஒரு முறை ஞானஸ்தானம் கொடுக்கப்பட போகிறாங்க. அப்ப ஞானஸ்தானம் என்ன ஞானஸ்தானம்? தண்ணி ஞானஸ்தானம். இந்த முறை 40 நாள் கர்த்தர் நம்மளை அக்கினியினால் தேவனுடைய ஞானஸ்தானம் பண்ண போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க இருப்போம். ஆவியானவருடைய ஊற்றுதல் தேவ பிள்ளைகள் மேல கடந்து வரணும். சோ ஆகவே பொதுவாக வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்துடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வந்துடுவாங்க. இந்த 40 நாள் ரொம்ப குறைவு ஜனங்க வருது. அப்படி இல்லை, நீங்கள் ஒப்பு கொடுத்து இந்த 40 நாள் விடாமல் கர்த்தரை தேடி வரும்பொழுது ஆவியானோட பெரிய வித்தியாசத்தை உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். எடுத்து ஆமென் சொல்லுங்க. சாம்பல் புதன், சாம்பல் இதையா கொண்டாடுறாங்க அப்படின்னா, நம்ம யாரு, நம்ம தகுதியற்றவர்கள், நம்ம ஒரு மண்ணு புழுதி சாம்பல் என்று மனுஷனை ஞாபகம் ஊட்டுவதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், வசனத்தை மட்டும் எழுதிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், யோபு 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோபு 42:6. இந்த 2 வசனங்களை எதற்காக சாம்பல் தரித்து கொள்கிறார்கள்? மனம் திரும்புவதற்காக, ஆண்டவருடைய சமூகத்துல கதறி அழுவதற்காக அவர்கள் சாம்பலை பூசிக்கொண்டு தேவ சமூகத்தில் அவர்கள் அழுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பழைய ஏற்பாடிலே அதை செய்தார்கள். புதிய ஏற்பாடிலே நம்ம அப்படி செய்வது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. புதிய ஏற்பாடிலே நாம் முழங்கால் போட்டு அழுந்து ஜெபம் பண்ணாலே ஆண்டவர் காரியங்களை கர்த்தர் வாய்ப்பு பண்ணுகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல உபவாசம்,
புதிய ஏற்பாடு உபவாசம் கிடையாது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடு சில வசனங்கள் வேகமா நாம் பார்க்க போகிறோம். அப்போ எதுக்காக எத்தனை நாள் உபவாசம் பண்ணணும், எதுக்காக உபவாசம் பண்ணணும்னு சொல்லி உபவாசத்துடைய முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் ஜெபிக்க முடிய இருக்கிறேன். கவனிக்க தேவைப்படுகிறது. புதிய ஏற்பாடு உபவாசம் எடுத்தார்களா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு உபவாசம் எடுத்தார்களா? இயேசு கிறிஸ்து உபவாசம் எடுத்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து மரித்த உயிரோடு எழுந்த பிற்பாடு உபவாசம் எடுத்தார்களா? வசனங்களை பார்ப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. டக்குனு யாராவது ஒரு ஆள் அப்போஸ்தலர் 10:30 வாசிங்க. வாசிங்க சொல்லுங்கள். அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்ப கொர்நேலியு என்ன பண்ணார்? கொர்நேலியு உபவாசம் எடுத்து இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு கொர்நேலியு உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்தார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். டக்குனு எடுத்து மேல வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:27 வசனத்தை போடுங்க. ஸ்லைட் டக்கு வாசிங்க. யாரா வாசிங்க எடுத்து 2 கொரிந்தியர் 11:27. நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கத்தினாலே குற்றம் செய்தேனோ? உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று 2 கொரிந்தியர் 11:27 அத வாசிக்கிறேன். 27 திவாசி மகன் வாசி. பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்களிப்படும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசம். அப்போஸ்தலர் பவுலானவர் அவர் உபவாசம் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 2:37. சக்கு லூக்கா 2:37. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். கையில உயர்த்தியவர்கள் ஆமென் சொல்ல பார்ப்போம். அத பார்க்கிற கொர்நேலியு வீட்ல அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். அதனால ஆண்டவர் பேதுருவை அந்த வீட்டுக்கு கர்த்தர் அனுப்பினார். இரண்டாவது ஊழியத்துக்காக அப்போஸ்தலனாகிய பவுலானவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். இங்க ஒரு அம்மா எத்தனை வயசு சொல்லுங்க பார்ப்போம். 84 வயசு. யாராவது இருக்கீங்களா? 84 வயசு பாட்டி சபையில என்ன பண்றாங்க? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. இந்த காலத்துல மாலிப பிள்ளைங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண சொன்னா எப்படி பாஸ்டர் உபவாசம் எடுக்கிறது? இல்ல சில பேர் சொல்லுவாங்க எனக்கு 50 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு, உபவாசம் எடுக்க முடியல, கஷ்டமா இருக்கு, 40 வயசே தள்ளாடுது உபவாசம் எடுக்க. 84 வயசு அம்மா உபவாசம் எடுக்கிறாங்கன்னா உங்களால எடுக்க முடியுமா முடியாது? முடியுமா முடியாது? முடியும். உபவாசம் எடுக்க முடியும். அதுக்கு சாக்கு சொல்லக்கூடாது. 84 வயசு பாட்டி பைபிள் சொல்லுது, நான் சொல்றேன். அப்ப தேவ ஆலயத்தில் இருந்து என்ன பண்ணாங்க? உபவாசம் எடுத்தார்கள். வாசிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2-3. அப்போஸ்தலர் 13 2-3. அப்போஸ்தலர் 14:23. அந்த இடங்களை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவரும் 40 நாள் இயேசு உபவாசம் பண்ணார். அப்ப இயேசு உபவாசம் பண்ணார்னா இயேசுவை அடிச்சோர்களை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் உபவாசம் பண்ணுமா இல்லையா? பேதுரு சொல்றாரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21-25. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனத்தை எழுதி கொள்ளுங்க. வசனம் முக்கியம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 23, 24, 25. இந்த வசனத்துல நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகா நமக்கு எழுதி இருக்கிறது. இயேசு நமக்கு அடிச்சோர்களை வைத்து வைத்திருக்கிறார். அப்ப எக்ஸாம்பிள்ஸ், குட் ஸ்டெப், எக்ஸாம்பிள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். எதற்காக? அவரை ஃபாலோ பண்ணுவதற்காக. அப்ப எதை நம்ம ஃபாலோ பண்ணோம்? இயேசு ஜெபிக்கிற மாதிரி நம்ம ஜெபிக்கணும். இயேசு உபவாசம் பண்ற நம்ம உபவாசம் பண்ணணும். யார் யார் உபவாசம் எடுக்கிறாங்களோ, யார் யார் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஒரு
மத்திய 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் பிசாசு ஓட்டுகிற வல்லமை ஆண்டவர் கொடுத்தார். அப்ப எல்லாரும் பேய் வரனாங்க, எல்லாரும் பிசாசு வரனாங்க. அந்த 17ஆம் அதிகாரம் வரும்போது பேய் வரட்ட முடியல. இவனுக்கு முடிக்கிறாங்க, என்னன்னா பேய் வரண்டி வேண்டி பார்க்கணும், பேய போக மாட்டேங்குது. அவன் இயேசு அழகா சொல்றாரு, சில பேய் உடனே ஓடும், ஆனா சில பேய் என்ன செய்யாது, ஓட உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். சில ஜாதி விசாசு, சில மந்திர கிரியைகள் அது சும்மா ஜெபம் பண்ண போகாது, பாஸ்டிங் எடுக்கணும், உபவாசம் பண்ணணும். அதை எடுத்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு ஓடினாதான் சில பேய் ஓடும். ஒரு ஆமென் சொல்லமா இருக்கும். நீங்க உபவாசமே எடுக்காம, நீங்க ஜெபிக்காம, நீங்க ஒன்றும் செய்யாம இருந்தீங்கன்னா எப்படி பேய் ஓடும்? நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலை மாறணும்னா தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஆமென் சொல்லமா இருக்கும். இந்த வருஷம் இந்த 40 நாள் தொடங்கி வருகிற வெள்ளிக்கிழமையிலிருந்து குட் ஃப்ரைடே வரைக்கும் நாம் விடாமல் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் எந்த அளவுக்கு நீங்க உபவாசம் எடுத்து கர்த்தரை தேடுறீங்களோ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார், ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வார், ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்துல சொல்லுங்க, உபவாசம் சும்மா அடக்க கூடாது. சொல்லுங்க, உபவாசம் சும்மா அடக்க கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, ஃபாஸ்டிங் சும்மா அடக்க கூடாது. நிறைய பேருக்கு ஃபாஸ்டிங் எப்படி எடுக்கணும்னு தெரியல. அது ஒருத்தவங்க கேட்டாங்களா, ஃபாஸ்டிங் 5 மணிக்கு மேல எடுக்கணுமா 5 மணிக்கு பிற்பகல் எடுக்கணுமா கேட்டாங்க. நான் சொல்லி தர போறேன் எப்படி ஃபாஸ்டிங் எடுக்கணும், ஃபாஸ்டிங்கோட முறை என்ன. நிறைய பேர் வெஜிடேரியன் ஃபாஸ்டிங், அது பைபிள்ல இருக்கா? வெஜிடேரியன் ஃபாஸ்டிங் எனக்கு புரியல. வெஜிடேரியன் ஃபாஸ்டிங், டேனியல் ஃபாஸ்டிங் அப்படின்றாங்க. அது ஒரு பேரை வச்சுட்டாங்க, டேனியல் ஃபாஸ்டிங். அந்த டேனியல் ஃபாஸ்டிங், மரக்கறி ஃபாஸ்டிங், டேனியல் ஃபாஸ்டிங். வெங்காயம் குடிச்ச பையனுக்கு வசனம் படிக்க தெரியாம நீங்க அன்னைக்கு குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. வசனம் என்ன இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க இருப்போம். டேனியல் ஃபாஸ்டிங் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பொதுவான ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவங்க தான் அவங்களும் குழம்பி மத்தியும் குழப்பம் பண்ணி விட்டுருவாங்க. வசனம் என்ன போடுறது அதுதான் நமக்கு முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மையாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். வார்த்தை நல்ல வசனம். டேனியல் ஃபாஸ்டிங் எங்கேயுமே மரக்கறி, கீரை, பழம் அது மட்டும் சாப்பிடணும்னா ரோயன 365 நாள் ஃபாஸ்டிங் தான். அவரே மரக்கறியை பக்கத்துல இறைச்சி வச்சுக்கிட்டு மரக்கறி சாப்பிடுவாங்க. அவர் அப்படிதான் கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்படிலாம் கிடையாது. சரி, எப்படி நம்ம ஃபாஸ்டிங் எடுக்கணும், எத்தனை நாள் ஃபாஸ்டிங் எடுக்கணும்? சும்மா ஃபாஸ்டிங் எடுக்க கூடாது. பக்கத்துல சும்மா ஃபாஸ்டிங் எடுக்க கூடாது. பக்கத்துல பாருங்க, சும்மா ஃபாஸ்டிங் எடுக்க. சில பேர் 60 நாள் ஃபாஸ்டிங் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நஷா இடிச்சுவே பண்ணிட்டாங்க. 60 நாள் ஃபாஸ்டிங், சில பேர் 80 நாள் ஃபாஸ்டிங். ஐயோ பத்மகமே அவங்களுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி இல்ல, ஃபாஸ்டிங்ல ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. ஒரு நாள் ஃபாஸ்டிங் என்ன, 2 நாள் எடுக்கலாமா, 5 நாள் எடுக்கலாமா, 10 நாள் எடுக்கலாமா? கண்டபடி ஃபாஸ்டிங் எடுக்க கூடாது. பக்கத்துல பாஸ்டர் கண்டபடி ஃபாஸ்டிங் எடுக்க கூடாது. ஒவ்வொரு நாள் ஃபாஸ்டிங்க்கு அர்த்தம் இருக்கிறது. சரி, பைபிள்ல சொல்லப்பட்ட ஃபாஸ்டிங்ல நம்ம பார்க்க போறோம். முதலாவது நியாயாதிபதிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அந்த சாயங்காலம் மட்டும் உபவாசம். அப்படின்னா ஒரு நாள் உபவாசம். ஒரு நாள் உபவாசம். அப்ப பைபிள்ல ஒரு நாள் உபவாசம் இருக்கா இல்லையா? ஒன் டே. எதுக்காக ஒரு நாள் உபவாசம் பண்ணாங்கன்னா அந்த ஒரு நாள் உபவாசம் அந்த ஒரு நாள் உபவாசம் எடுக்கிறதுனால மனம் திரும்புவதற்காக. எதுக்கு உபவாசம் பண்ணாங்க? மனம் திரும்புவதற்காக, பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்காக உபவாசம் எடுத்தாங்க. சரி, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் ஃபாஸ்டிங் எடுத்து நம்ம உபவாசம் எடுக்கிறோம். எதற்காக உபவாசம் எடுக்கிறோம்னா ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை மன்னிக்கப்பா, என் பாவங்களை மன்னிக்கப்பா. டே ஃபுல்லா சிலர் ஜனங்கள் அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். அதுவே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நாள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி நம்மை தாண்டி அவர்கள் ஜெபம் பண்ணினாங்க. அப்ப ஒரு நாள் உபவாசம் இடுவதற்கு எதுக்காக உபவாசம் எடுக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில செய்த பாவங்களை நினைத்து தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்து மன்றாடி மனம் திரும்புவதற்காக எடுப்பதுதான் ஒரு நாள் உபவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, எதற்காக ஒரு நாள் உபவாசம் எடுத்தாங்களா?
எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21, 22, 23. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21, 22, 23. நீங்க வாசித்து பார்த்தீங்க என்றால் ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக எதுக்காக ஜெபம் பண்றாங்க? ஆண்டவருடைய இப்ப பாதுகாப்புக்காக ஜெபம் பண்றதே இல்லையா? பேக் எடுத்துமா, தூக்கணுமா, வெளியே போகணுமா, சுத்தணுமா, அப்படிதான் இருக்கணும். அது ஒரு ஜெபம் பண்ணிட்டு வெளியே போகணும். ஜெபம் பண்ணிட்டு பிளான் பண்ணி போகணும். வெளியே சும்மா நம்ம லீவுக்கு போக கூடாது. ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி தான் பிளான் பண்ணி வெளியே போகணும். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும்? சொல்லுங்க ஹalleluya. ஜெபம் பண்ணணும். எங்க போனாலும் ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண நாளைக்கு வெளியே போக போறேன். நாளைக்கு நான் வெளியே போக போறேன். என் மாமியார் வீட்டுக்கு நான் போக போறேன். அந்த இடத்துல என்ன பேய் இருக்குன்னு தெரியல அப்படின்னு பிரேஸ் கால். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும்? என்ன ஆவி இருக்குன்னு தெரியல. நாங்க ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே முன்பாய் போக ஆண்டவரே சொல்லு. ஒரு நாள் முன்பதாக தேவனுடைய பாதுகாப்புக்காக தேவனுடைய அனுக்கிரகம் கர்த்தர் கூட வரணும். எஸ்ரா மட்டும் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே எங்கள் பிரயாணத்துல நீங்க கூட வாங்க ஆண்டவரே சொல்லி ஒரு நாள் ஃபுல்லா ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு தான் போறாங்க பைபிள்ல. ஆனா நம்ம ஆளுங்க 5 நிமிஷம் ஜெபம் கூட இல்ல. சரி அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி காலையில எழுந்துவாங்கன்னா அப்பதான் புள்ள காலையில உட்கார்ந்துருக்கும். அப்பா ஓன் நினைப்பாரு, அம்மா பேக்க தூக்கி வருவாங்க. சரி காலையில ஜெபம் பண்ணுவாங்க, காலை வரை வர மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. போற வரைக்கும் டமார் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகும், போற வரைக்கும் ஏதாவது நடக்கும். எனக்கு அன்பா தேவ பிள்ளைகள், இந்த காலத்துல பாருங்க ஜனங்க பிரயாணம் செய்வதற்கு முன்பதாக ஜனங்கள் எங்க போனாலும் அவர்கள் ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. ஆண்டவரே நான் போகலாமா, ஆண்டவரே நான் செய்யலாமா, ஆண்டவரே இந்த காலத்துல கர்த்தர் கூட இருப்பீங்களா? 8 நாள் உபவாசம் பண்றாங்க. பாஸ்டிங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய கையில கேட்கிறாங்க. அதனால தான் இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். எல்லாமே சொல்லுவாங்க. சொல்லுங்க ஹalleluya. எப்போதும் சொல்றேன், ஒரு பெரிய மீட்டிங் போக போறீங்களா, ஒரு பெரிய அப்பாயின்மென்ட் போக போறீங்களா, இல்ல ஒரு வேலை இன்டர்வியூக்கு போக போறீங்களா, எதுவா இருந்தாலும் முதல் நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல கருத்துருந்து போய் பாருங்க. உங்கள் காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஆமென் ஆமென். இந்த 5 நிமிஷம் ஜெபம் பண்ண என்ன நடக்க போகுது? அது என்ன பேய் இருக்குன்னு தெரியாது. நல்லா ஃபாஸ்டிங் போட்டு பிரேயர் பண்ணணும், நல்லா ஜெபம் பண்ணணும். நாளைக்கு போற தடைகளை உடைநாட்டவரை, நாளைக்கு போகிறோம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. இஸ்ரா ஜெபம் பண்ற, நாளைக்கு போறோம் ஆண்டவரே உதவி செய்ய ப்ளீஸ் லார்ட். ஜெபம் பண்ற, ஒரு நாள் அதுக்காக உபவாசம் பண்றாங்க, அதுக்காக ஜெபம் பண்றாங்க. அதனால கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். இஸ்ரா 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், கர்த்தர் கரம் எங்கள் மேல் இருந்ததுன்றார். ஏன் கர்த்தருடைய கரம் மேல வந்துச்சு தெரியுமா? காரணம் ஒரு நாள் ஃபுல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. யார் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து செயல்படுறாங்களோ ஆண்டவருடைய கரம் அவங்க மேல எப்போதும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. உபவாச நாட்கள் அட்லீஸ்ட் மண்டே நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் சர்ச்சில் வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே நாளைக்கு ஒரு பெரிய பிசினஸ் பேச போறேன், நாளைக்கு ஒரு பெரிய தொழிலதிபதியை பார்க்க போகிறேன், நாளைக்கு ஒரு பிசினஸ் துவங்க போகிறேன், நாளைக்கு ஒரு காரியத்தில் ஈடுபட போறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை 24 தொடர்ந்து கிடக்குது. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ப்ளீஸ் லார்ட் கைட் பண்ணுங்க, நல்ல செய்யணும். ஆவியானுடைய கரம் உங்க மேல வரும், கர்த்தருடைய கரம் உங்க மேல வரும். கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், தேவன் உங்களுக்கு அதிசயம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது 2 நாள் உபவாசம் பைபிள்ல கிடையாது. அடுத்து 3 நாள் உபவாசம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ்தர் 4:14. எஸ்தர் 4:14 வாசிங்க வசனத்தை. எஸ்தர் 4:14 டக்கு வாசிங்க. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அரும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணுங்க. சொல்ல பார்ப்போம். அடுத்த பைபிள் எத்தனை நாள் உபவாசம் பண்ண சொல்லுது? 3 நாள் உபவாசம். எல்லாம் சொல்ல 3 நாள் உபவாசம். 3 நாள் உபவாசம் இருக்குன்னா தேவனுடைய பிரசன்னம், ராஜாவின் பிரசன்னத்துக்குள்ள சாதாரணமா நுழைய முடியாது. ஒரு ராஜாவுடைய பிரசன்னத்துக்குள்ள போகணும்னா குறைந்த அளவுக்கு 3 நாள் உபவாசம் பண்ணணும். எத்தனை நாள் உபவாசம் பண்ணணும்? 3 days. எல்லாம் சொல்ல 3 days. 3 நாள் குறைஞ்சது உபவாசம் பண்ணணும். உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து லார்ட் பேசுங்க 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 பேசுங்க, உங்க அபிஷேகம் எனக்கு வேணும், உங்க வல்லமை எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு அடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. 3ஆவது நாள்ல ஆவியானுடைய பிரசன்னத்தை நீங்க முழுமையாய் உணர்வீங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள போகணும்னா 3 நாள் ஃபாஸ்டிங் போடணும், 3 நாள் ஜெபம் பண்ணணும். டக்குனு ஆண்டு வரமாட்டேன், கெஞ்சணும், அழுகணும். ஒரு
உள்ளவா இருக்கும். என் லைஃப்ல எப்பப்பெல்லாம் அவருடைய பிரசன்ஸ் குறைவா இருக்கணும் தெரிஞ்சு அப்புறம் 3 நாள் உபவாசம் போட்டு 3 நாள் உபவாசம் போட்டு அழுங்க, ஸ்பீக் டு மீ லார்ட், பேசுங்கப்பா, வாங்கப்பா, அழுங்க, கதறுங்க, சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், காலையில தண்ணி குடிக்க மாட்டேன், சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பேன். பேசுங்க, நிரப்புங்க, 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 பேசுங்க. 3 நாளைக்கு பொறுப்பாடு ஆவியானவர் வல்லமையாய் கட்ட நிரப்ப ஆரம்பிப்பார். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ராஜாவோட பிரசனத்துக்கு சும்மா போக முடியாது. எஸ்தர் லேஸ்ல போக முடியாது. அந்த ராஜா பயங்கரமான அரக்கன், பயங்கரமான ஒரு ராஜா. அவனோட அனுமதி இல்லாமல் போக முடியாது. அவன் கூட்டோட தான் போக முடியும். ஆனா அந்த இறக்கம் எப்ப பெறுது தெரியுமா? ராஜாவிலிருந்து எப்படி நம்ம இறக்கம் பெறுது? 3 நாள் ஃபாஸ்டிங். நீங்க 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிடைக்காத ஒரு இறக்கம், கிடைக்காத ஒரு தயவு, கிடைக்காத தேவனுடைய கிருபை உங்க மேல சூழ்ந்து கொள்ளும். 3 நாள் ஃபாஸ்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ராஜாவுடைய பிரசன்னத்தை சும்மா போக முடியாது. அந்த அர்ப்பணித்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது, அதுதான் நாங்கள் ஊழியர்கள் இந்த ஊழியர் படிக்கிறதுக்கு ஏறதுக்கு முன்னே 3 நாள் எங்களை சுத்திகரித்து 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்தை அழுது 3 நாள் கண்ணீர் வடிச்சு அதுக்கு பிற்பாடு தான் படிப்படுத்த 7 வருடம் ஏறவே மாட்டேன். நான் 3 நாள் ஜெபிக்கல, உபவாசம் பண்ணல, சுத்திகரிக்கலன்னா அந்த சண்டே நான் படிப்புல ஏறவே மாட்டேன். அந்த ஃப்ரைடே புல்பில் நான் ஏறவே மாட்டேன். என்னை சுத்திகரித்த பிற்பாடுதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை படிப்புல ஏறி தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வேன். இல்லைன்னா நீங்க பிரிச்சு பண்ணவே மாட்டேன். அவ்வளவு பயம், அவ்வளவு பயம். ஏன்னா எனக்கு அந்த பயம்லாம் எனக்கு அந்த படிப்புல ரொம்ப பயம். படிப்பிடும் இந்த படிப்படத்துல ஒரு நாள் 4 நாட்கள் இருக்கும்போது ஒரு சனிக்கிழமை நல்லா ஜாலியா என்ஜாயா இருந்துட்டேன். அப்ப நான் சொன்னேன், யோ நீ சனிக்கிழமை ரொம்ப என்ஜாயா சுத்திட்டு இருக்கிற, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோட போட்டு தலை போறாரு, நீ புல்பீட்ல ஏறவுட ஆண்டோட போட்டு தலை போறாரு ஒரு ஊழியக்காரர். அப்ப அவசரம் சின்ன பையன் உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னா, எனக்கு பயம், கைகெல்லாம் ஆடுது. எனக்கு எப்போதுமே சிறு வயசுல இருந்து இந்த புல்பீட்ல எல்லாம் பாரம்பரிய சிறந்த வாங்குமா அந்த படிப்படத்தை ஏறுவதற்கு எங்களுக்கு ஒரு பயம். கர்த்தராக இருக்கிறார், கர்த்தராக இருக்கிறார், கர்த்தராக இருக்கிறார், அந்த பயம் எப்போதும் இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஜெபம் பண்ண ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணா, இவர் அசால்ட்டா இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்துச்சு? ஞாயிற்றுக்கிழமை ஒரு போய் நாங்கள் படிப்படத்தை நின்னா ஒரு 5 நிமிஷம் தான் பொத்துன்னு விழுந்தாரு, பொத்துன்னு செத்தார். என் கண்ணு மணிக்கு நான் பார்த்தேன், பொத்துன்னு விழுந்தாரு, பொத்துன்னு செத்தார். எனக்கு பயம் வந்துருச்சு, எனக்கு நடக்க வந்துருச்சு. அதனால எப்போதும் சொல்லுவேன், நற்கனை கொடுக்கிற மூப்பர்கள் நீங்கள் படிப்படத்துல ஏறுவது கவனமாக அர்ப்பணிச்சு ஏறுங்க. எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது. ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். எந்த நேரத்துல அந்த பள்ளிப்படத்துல ஏறும்போது, அந்த மைக்கு ஏறும்போது நம்மளை சுத்திகரித்து ஜெபம் பண்ணி இந்த 3 நாள் இந்த பரிசுத்தப்படுத்துங்க. 3 நாள் ஆண்டவரே அப்பா என் கூட வாங்க, உபவாசம் பண்ணி ஜெபித்த பிற்பாடுனா அந்த ஞாயிற்றுக்கிழமை மைக்கு எடுத்து நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். இல்லைன்னா அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணவே மாட்டோம். நீங்களும் அப்படிதான் இருக்கணும். 3 நாள் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, ஆவியானவரே எனக்கு உங்க பிரசன்னம் வேணும்ப்பா, ஆவியானவரே எனக்கு நீங்க வேணும்ப்பா அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவர் என்ன செய்வாரா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய மகிமையினால தேவன் நிரப்பி அபிஷேகத்தினால் வல்லமையினால் கிருபையினாலே கர்த்தர் நிரப்பி நடத்துவாரா? ராஜா இடத்திலிருந்து கிருபை கிடைத்தது. எஸ்தர் நினைத்ததை கர்த்தர் செய்தார். இதெல்லாம் ஆமென் சொல்லவா இருக்கும். யூத ஜனங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள். முதல் நாள் உபவாசம் எதற்காக? மனம் திரும்புவதற்காக, தேவனிடத்திலிருந்து தயவு பெற்று கைடன்ஸ் பெறுவதற்கு. 2வது நாள் 3 நாள் உபவாசம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போவதற்கு. அடுத்தபடியாக 7 நாள் உபவாசம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16 18 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது 7 நாள் உபவாசம் பண்றார். எத்தனை நாள் உபவாசம் பண்றாரு? 7 நாள். அதான் தேவனுடைய ஆலயத்துல பிள்ளை வியாதிப்பட்டு கிடக்கிறான். அந்த 7 நாள் தாவீது உபவாசம் பண்றார். ஒரு வியாதி உங்களை பார்க்கும் பொழுது, ஒரு பலவீனம் உங்களை பார்க்கும் பொழுது 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். எத்தனை ஆமென் சொல்லுங்க. 7 நாள் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்றாங்க. பலவீனத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, இல்லாட்டி வேதனையிலிருந்து விடுதலை. நமக்கு வியாதி வந்து சரீர மாட்டோம், இருதயமும் வியாதிப்பட்டு இருக்கும், நம்முடைய ஆத்மாவும் வியாதிப்பட்டு இருக்கும். அது 2 ஒரு விடுதலை வேணும். 7 நாள் உபவாசம் பண்ணணும். எத்தனை நாள் உபவாசம் பண்ணணும்? 7 நாள் உபவாசம் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணார். 7 நாள் கர்த்தர் அவருக்கு ஒரு பதில் கொடுத்தார். எத்தனை ஆமென் சொல்லுங்க. அடுத்த 4வது 21 நாள் உபவாசம். எத்தனை நாள் உபவாசம்? 21 நாள். பக்கத்துல சொல்ற 21 நாள். தானியேல் 10ஆம் அதிகாரம். தானியேல் கதை போடுவாங்க.
தானியேல் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்க. தானியேல் 10:2-3 சீக்கிரம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேற மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை. இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை. நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. முதலாம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதைக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையிலே இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசி தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சையை போல. தானியேல் 21 நாள் உபவாசம் பண்றாரு. எத்தனை நாள் உபவாசம் பண்றாரு? அவரே சொல்றாரு, நான் எதுவுமே சாப்பிடலன்றாரு. சொல்றா இல்லையா? நான் புசிக்க போகல, தண்ணி குடிக்க போகல, இறைச்சி சாப்பிடல, ஒன்னும் சாப்பிடல. 21 நாள் என்ன பண்ணாரா? ஃபாஸ்டிங் எடுத்தார். சரி, இது டேனியல் ஃபாஸ்டிங்கா? டேனியல் ஃபாஸ்டிங் நம்ம என்ன சொல்றாங்க? மரக்கறி சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம். கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழம் சாப்பிடலாம். நீங்க டேனியல் ஃபாஸ்டிங் எடுங்க. 12 மணிக்கு மேல நீங்க இது சாப்பிடலாம், அது சாப்பிடலாம், அப்படி சாப்பிடலாம். அதுல எங்கேயுமே அப்படி போட கிடையாது சார். தானியேல் ஒரு நாள் கூட மரக்கறி சாப்பிட்டு எனக்கு பிடிக்கல. டேனியல் ஃபாஸ்ட் எனக்கு ஒரு பாஸ்டர் சொல்றாரு, டேனியல் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன? வெறும் பழமான தான் சாப்பிடுவேன் அப்படின்னா வருஷம் 360 நாளும் நானும் ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்க. பழத்தை மட்டும் உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கலாம். ஆமா, துரியான் பழம், பலாப்பழம். ஃபாஸ்டிங் எடுக்கும்போது நம்ம ஆளுங்க சேர்ந்து ஜூஸ் குடிப்பாங்க. என்ன குடிப்பாங்க? ஜூஸ் குடிப்பாங்க. ஜூஸ் குடிக்கிறது தப்பு கிடையாது. அதான் என்ன ஜூஸ் குடிக்கிறது தான் முக்கியம். என்ன ஜூஸ் குடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அரைச்சு குடிப்பாங்க. அது நீங்க சாப்பிட்டே போயிடலாம். வாழைப்பழம் ஜூஸ் குடிக்கலாமா? பப்பாயா ஜூஸ் குடிக்கிறாங்க. பப்பாயா ஜூஸ் கேட்டா ஃபாஸ்டிங் பாஸ்டர். பப்பாயா ஜூஸ் அரைச்சு குடிச்சாலே வயிறு என்ன ஆயிடும்? கம்முன்னு ஆயிடும். இதுக்கு பப்பாயும் பனானும் சேர்த்து குடிக்கிறாங்க. வாழ்க வளமுடன், நல்லா இருப்பாங்க. ஜூஸ் குடிக்கிறாங்க. என்ன ஜூஸ்? வாழைப்பழம் ஜூஸ் குடிக்கிறாங்க ஃபாஸ்டிங் டைம்ல. ஃபாஸ்டிங் டைம்ல பப்பாயா ஜூஸ் குடிக்கிறாங்க. ஃபாஸ்டிங் டைம்ல வேற என்ன ஜூஸ்? துரியான் ஜூஸ் அது கூட குடிக்கிறாங்க. என்னென்னமோ ஜூஸ்லாம் குடிக்கிறாங்க. அப்புறம் கேட்டா ஃபாஸ்டிங் டைம்ல ஜூஸ் குடிக்கலாம் தானே? தண்ணியா ஜூஸ் குடிக்கலாம். என்ன மாதிரி ஜூஸ் தரணும் அப்படின்னா, தண்ணி சம்பந்தப்பட்ட ஜூஸ் குடிக்கலாம். வாட்டர்மெலன் அப்படி குடிக்கலாம், ஆரஞ்சு அப்படி. ஏன்னா அந்த தண்ணி சார் சோடியம் கிடையாது. இது எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டா கீழே கூட என்ன பண்ணிடுவாங்க? கீழே கூட அரைச்சி உள்ள கோழிக்கு எல்லாம் போட்டு அரைச்சி அதுவும் ஜூஸ் தரேன் அடி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருவாங்க. அப்படி அடிக்க கூட அவங்க நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கும் ஒரு வழக்கம் சொல்லுவாங்க. இது இப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம். இல்லை, ஃபாஸ்டிங்னா உண்மையா ஃபாஸ்டிங் எடுங்க. உண்மையா ஃபாஸ்டிங் ஜூஸ் குடிக்கிற அப்பாட்டு என்னைக்காவது ஒரு நாள் குடிக்கிறேன். காலையில் ஒரு பால் இல்லாத ஒரு காஃபி அப்படி என்னைக்காவது ஒரு நாள். அப்போ ஏன்னா நாக்கு சாராம இருக்கிறதுக்கு குடிக்கலாம். தண்ணி குடிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். கிட்னியில் வேணா போயிருக்கூடாது, தண்ணி குடிக்கணும். இதுக்கு தண்ணியும் குடிக்க மாட்டாங்க சில பேர். பரிசுத்தவான், ரொம்ப ஓவர் பரிசுத்தவான். ஸோ அதனால சில பேர் கிட்னி போயிடும். அப்புறம் போன பிறகு ஃபர்ஸ்ட்டு கிட்னி போச்சா நானும் செய்ய முடியும். நீ கரெக்டாக இருக்கணும். உனக்கு தெரியும் உடைய பலவீனம் என்ன? தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி நம்ம சூடு, நம்ம நாடு பயங்கர சூடு. நம்ம நாடு குளிர் சூடு இல்லை, பயங்கர. யாரும் மைக் ஓன் நீ பேசிட்டு இருக்கிறாங்க. யாராவது மைக் ஓன் பேசுவா? ஏன்னா அவங்க தான் கேட்குது. ஓன் இருக்கு. கத்த நல்லவர் ஒரு ஆவேசம். அப்போ நிறைய ஜூஸ் கரெக்டாக குடிக்கணும், தண்ணி குடிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும் ஃபாஸ்டிங் டைம்ல. அதுக்கு தண்ணி ஃபுல்லாக தண்ணியே குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஃபாஸ்டிங் டைம்ல என்ன நம்ம செய்யணும்? வசனத்தை படிக்கணும், வார்த்தையை படிக்கணும். வார்த்தை படிக்கும் போதே நமக்கு ஆகாது. எனக்கு எப்போலாம் பசி வரது அப்பெல்லாம் பயிர் படிச்சேன். படிக்க 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 ஆண்டவர் ஒரு புது பலத்தை கற்றுக் கொடுப்பார். 21 நாள் ஃபாஸ்டிங் பண்ணாரு. 21 நாள் ஃபாஸ்டிங் பண்றவங்க கர்த்தர் என்ன கிருபை கொடுப்பாருன்னா, வெளிப்பாடு கொடுப்பார். என்ன கொடுப்பார் ஆண்டவரே? மறைந்திருக்கிற வெளிப்பாடு. சொல்லுங்க எல்லாரும், மறைந்திருக்கிற வெளிப்பாடு. எல்லாத்துக்கும் சொல்ல பாருங்க, மறைந்திருக்கிற வெளிப்பாடு. ஆண்டவர் 21 நாள் ஃபாஸ்டிங் எடுக்கிறவங்க ஆண்டவர் அவங்களுக்கு விசேஷத்தை கிருபை கற்றுக் கொடுப்பார். எது மறைந்திருக்கும்? ரெவலேஷன். God will give them a revelation. தானியேல் ஜெபம் பண்றார். ஒரு சொப்பனம், கனவு தெரியல, அர்த்தம் தெரியல. தானியேல் 21 நாள் ஜெபம் பண்றார். ஆண்டவரே சொல்லி கொடுங்கப்பா, பேசுங்கப்பா. ஏன்னா 2ஆம் அதிகாரத்துல அசால்ட்டா சொல்லிட்டார். கனவு குறித்து 2ஆம் அதிகாரத்துல டக சொல்லிட்டார். ஆனா 10ஆம் அதிகாரம் வரும்போது அவருக்கு தெரியல, அர்த்தம் தெரியல. ஜெபம் பண்றார். 21 நாள் சொல்லி கொடுங்க ஆண்டவர், என்ன செய்யணும், என்ன அர்த்தம். அப்ப ஆண்டவர் 21 நாள் ஃபாஸ்டிங் எடுத்த போது ஆண்டவர் என்ன செய்யற? ஒரு வெளிப்பாடு கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை சொல்லுவாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 21 நாள் உபவாசம்
இருக்கும்போது என்ன நடக்குது நான் சொல்றேன். நீங்கள் ஜெபம் பண்ண எந்த ஜெபம் நீங்க பண்ணாலும் உடனே அதுக்கு பதில் வரும். ஒரு ஆமென் சொல்லலாம் இருக்கும். பக்கத்துல பாசம் எந்த ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் உடனே பதில் தருவார். சொல்லுங்க, எந்த ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு? உடனே பதில் தருவார். ஆனா ஏன் பதில் நமக்கு உடனே கிடைக்கலன்னா, அதே 10ஆம் அதிகாரம் சொல்லுது, நீ ஜெபம் பண்ண அந்த நாளிலே இந்த பெர்ஷியன் அதிபதி அவர் யாரு? சாத்தான். வானமங்க கொள்ளாத பிசாசு சேனை அது தடை பண்ணுது. ஜனங்களுடைய ஜெபத்துக்கு தடை பண்ணுது. ஜெபம் வரவனாம பதில் வரவனாம தடை பண்ணுது. அப்ப தானியேல் விடாம ஜெபம் பண்ற 21 நாள் முடிந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ற? வெளிப்பாடு மட்டுமல்ல, நம்ம ஜெபத்துக்கு தடையா இருந்த வானமங்க கொள்ளாத பிசாசு சேனையை கர்த்தர் முறியடித்து ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம ஜெபம் மேல ஏறெடுக்கப்படாத காரணம் என்னன்னா, வானத்துக்கு கொள்ளாத பிசாசு சேனை தடை பண்ணிட்டே இருக்கு. அப்ப நம்ம ஜெபத்துக்கு ஏன் வரல? ஜெபம் பண்றேன், எவ்வளவு உபவாசம் பண்றேன், ஐயோ ஜெபம் வரலையே. வசனம் வாசி, எல்லா வசனம் இருக்கு 10ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கும் பாருங்க. நான் ஜெபம் பண்ண அந்த நாளில், நீ ஜெபம் பண்ண அந்த நாளில் பதில் வந்துருச்சுன்னு வருது. 10ஆம் அதிகாரத்துல இருக்கு. வாசிங்க தானியேல் இருக்கா? நான் எடுத்து காட்டுறேன். 10:13 வாசி. வாசி 10:12 அப்பொழுது அவனை நோக்கி தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைவதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளை நிமித்தம் நான் வந்தேன். பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போது கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவித்ததை உனக்கு தெரியப்படும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். அந்த வசனம் அழகா சொல்லுது. அந்த வசனம் அழகா சொல்லுது. ஜெபம் பண்ண அந்த நாளிலே, என்ன நாளிலே? நீ ஜெபிச்ச அந்த நாளிலே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்ப நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்றோம்னா நம்ம ஜெபம் என்னது? கட்டாயம் கேட்பார். ஆனா அந்த பெர்ஷியன் அதிபதி அவனா பிசாசான வானத்துல கொள்ளாத பிசாசு சேனைகள், துரத்துற ஆவிகள் அது தடை பண்ணது. அவர் சொல்றாரு தடை பண்ணது. பெர்ஷியன் ஆவி தடை பண்ணது. இந்த மலேசியா ஆவி இருக்கு, மலேசியா ஆவி, இந்த மலேசியா ஆவி தடை பண்ணது. இந்த ஸ்னேகோ ஆவி தடை பண்ணது. அந்த தடை பண்ணனால என்னால அது கொண்டு வர முடியல. சோ மீகாவேல் வரணும். மீகாவேல் வந்து யுத்தம் செய்த பிற்பாடுதான் அதே எனக்கு பதில் வந்துச்சு. அது பிற்பாடுதான் எனக்கு அந்த ரிலீஸ் பண்ண முடியுது, ரெவலேஷன் வெளிப்பட முடியுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் 21 நாள் உபவாசம் எடுக்கிறார். உன் ஜெபத்துக்கு கட்டாயம் கட்ட பதில் தருவது மட்டுமல்ல, வானமண்டல பொல்லாத பிசாசு சேனைகளை முறியடித்து கர்த்தர் உன் ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் தருவார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். பகவசம் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். பகவசம் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். 21 நாள் நீங்க பாஸ்டிங் போட்டீங்கன்னா ஆண்டவர் வெளிப்பாடு கொடுப்பாரு, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் படிப்படியா போறேன். முதலாவது எத்தனை நாள்? ஒரு நாள் எதற்காக? சொல்லுங்க. ஒரு நாள் எதற்காக? பாவ மன்னிப்புக்காக, தேவனிடத்திலிருந்து ப்ரொடெக்ஷன். இரண்டாவது எதற்காக? 3 நாள் தேவனுடைய பிரசன்னம். ஓகே, அடுத்து எத்தனை நாள்? 7வது நாள் விடுதலைக்காக, சுகத்துக்காக. 4வது 21 நாள் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுக்காக. 2வது எதற்காக? தேவன் நமக்காக யுத்தம் செய்வதற்காக. 21 நாள் ஜெபம் பண்ணினா ஆண்டவர் மைக்கேல் அனுப்பி சண்டை போடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கடைசியாக முடிக்கிற டைம் ஆயிடுச்சு. 40 நாள் உபவாசம். என்ன சொல்ல? 40 நாள் உபவாசம். சரி, 40 நாள் உபவாசம் பைபிள்ல எல்லாரும் எடுக்கிறது. மோசே எடுத்தார், எலியா எடுத்தார், இயேசு எடுத்தார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், மோசே 40 நாள் உபவாசம் பண்ணார். யாத்திராகமம் 34:28. அதுக்கு பிறகு எலியா உபவாசம் பண்ணாரு.
1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அதுக்கு பிற்பாடு இயேசு உபவாசம் பண்ணாரு 40 நாள். சரி, 40 நாள் உபவாசம் எடுத்தவங்களோட வாழ்க்கை பாருங்களேன். அவங்க அசாதாரணமான காரியங்கள் செய்தார்கள். மோசே செங்கலை 2ஆ பிளந்தார். எலியா வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தார். எலியா மரித்தவன் என்ன பண்ணார்? எழுப்பினார். அது மட்டும் அல்ல, இந்த மோசே அநேக அற்புதங்களுக்கு செய்தார். காரணம் 40 நாள் உபவாசம். எவன் ஒருவர் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து 40 நாள் ஆண்டவரே நீ போதும், நீர் எனக்கு போதும் என்று சொல்லி நீங்க ஜெபிச்சு ஒப்பு கொடுக்கிறீங்களோ, 40ஆம் நாள் முடிகிற நேரத்துல எவ்வளவு பெரிய பிசாசு வந்தா, அதுல 40 நாள் பாஸ்டிங் முடிஞ்சா பேய் வருவான். பக்கத்துல பசங்க 40 நாள் பாஸ்டிங் முடிஞ்சா பேய் வருவான். 40 நாள் உபவாசம் எடுத்து ஆவியானவர் வருவார் எதிர்பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை ராஜா. 40 நாள் இயேசு முடிஞ்சா யார் வந்தா? முதல் விசிட் யார் வந்தா? பிசாசு வந்தா. நீங்க 40 நாள் உபவாசம் முடிஞ்சோடனே ஐயோ வெள்ளம் வந்துருச்சுடா சீபோம்பா பூ அப்படி போதுனீங்கன்னா முதல்ல யாரும் நடக்காது. 40 நாள் முடிஞ்சோடனே யார் வருவா? பேய் வருவான். உங்களை சோதிக்க வருவான், உங்களை விலகினப்படுத்த வருவான். ஆனா நீங்க என்ன செய்யணும்? அப்பாலே போ. அப்பதான் அதிகாரத்தோட நீங்க பேசணும். 40 நாள் பாஸ்டிங் முடிஞ்சோடனே கெட் பிஹைண்ட் தி சென்டர் வார்த்தையை உபயோகப்படுத்தணும். ஏன் அந்த வார்த்தை முக்கியம்? 40 நாள் வார்த்தையை தியானிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். வார்த்தை நமக்கு முக்கியம். 40 நாள் சினிமா பாட்டு போடு, அப்படி போட்டு 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 நம்மளை ஆடக்கூடாது. 40 நாள் வீட்டில் உட்கார்ந்து கத்தரை என்ன பண்ணுவான்? ஆராதிக்கணும். பாதகம் பாட்டு போடணும். 40 நாள் சினிமா ஓடக்கூடாது. ஒரு பக்கத்தில் வாசகம் 40 நாள் வீட்டில் சினிமா என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. சொல்லுங்க, நான் ஓடிக்கணும். பக்கத்தில் 40 நாள் சினிமா பார்க்கக்கூடாது, 40 நாள் சினிமா ஓடக்கூடாது, 40 நாள் சினிமா பாட்டு கேட்கக்கூடாது. 40 நாள் அவங்களுடைய சமூகத்தில் வேஸ்ட் ஆயிடும். அப்போ நீங்கள் பாஸ்டிங் முக்கியம் இல்லை. நீங்கள் 40 நாள் பாஸ்டிங் சில பேர் பாஸ்டிங் இருக்கிற காய் பாஸ்டிங் இருக்கிற காயக்கூடாது, பக்கத்தில் காயக்கூடாது. சில பேர் தூங்குவாங்க. பார்த்தீங்கன்னா பாஸ்டிங் இருக்கிற நல்லா தூங்குவாய், தூங்கிட்டே பாய் தூங்கிட்டே பாய் தூங்கிட்டே பாய் தூங்கிட்டே பாய் 5 மணிக்கு முடிஞ்சா டக்குன்னு எடுத்து வாயில போடுவாங்க. நாயக்காரன் மாதிரி நம்ம அடையக்கூடாது. நாயக்க என்ன செய்யக்கூடாது? நாயக்கரை பார்த்தீங்கன்னா போசா எடுப்பாங்க. ஐயோ அந்த எடுக்கிற போசா பார்த்தா நமக்கே இப்படி இருக்கிறாரு. என்னமோ சாப்பிடாம அந்த போர்டர் கையில வச்சிருப்பாங்க. அந்த வேலைக்கு போக வரும்போது பார்ப்போம் பஸ்ல அந்த போர்டர் கையில வச்சிருப்பாங்க. அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க, திறந்து வச்சிருப்பாங்க, திறந்து வச்சு ரெடியா இருப்பாங்க. ஆத்தர் ஃபுல்லா உள்ள தள்ளி இருப்பாங்க. காலையில அப்படியே சோர்ந்து போய் அப்படி சார் ஒரு பேப்பர் கூட எடுத்து முடியாது. அப்படின்வான். அப்படியே வருவான். 5 மணிக்கு வந்து அந்த போர்டர் கையில வச்சிருவான். அங்க எல்லாம் கரெக்டா 12 மணிக்கு எத்தனை மணிக்கு? கரெக்டா 12 மணிக்கு அந்த ஃபுல் டே நம்ம உபவாசம் பண்ணணும். நம்ம 12 மணிக்கு சாப்பிட மாட்டோம், 5 மணிக்கு பாஸ்டிங் எடுப்போம். அது என்ன 5 பாஸ்டிங் தெரியல, 5 மணிக்கு துவங்குறது, 5 மணிக்கு முடிக்க 5 மணிக்கு முடிக்கிறதுனா முஸ்லீமா ஒரு பாஸ்டிங் எடுத்தா உருப்படியா எடுக்கணும். 12 மணிக்கு எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு உபவாசம் வெரி க்ளோஸ். ஆமா, உபவாசம் எடுக்கணும். உபவாசம் எடுத்து சரி முடியல முடியல பாஸ்டர், வயிறு சின்ன வயிறு பெரிய வயிறு சாப்பிட்டு ஒரு மாதிரி ஏச்சு பாஸ்டர் உள்ள துடிக்குது பாஸ்டர்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் 5 மணியாவது வரைக்கும் காப்பு முடிச்சு ஜபம் பண்ணி சரி சாப்பிடுறேன். பலரும் ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு 7 நாள் உண்மையில கஷ்டம். 7 நாள் வயிறு புரட்டி எடுக்கிறோம். அப்படியே என்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங் எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் சாப்பிட்டா சோதனை எங்க வெளியேந்து வராது, உள்ளேந்து வரும். எங்க வரும்? வெளியேந்து வராது, உள்ளேந்து வரும். ஆமா, அன்னைக்கு தான் எங்க வீட்டுல என்ன கறி ஆக்குவாங்க? 50 கோடி கறி ஆக்குவாங்க, ஆடு ஆக்குவாங்க. அது மூக்கல ஏறும், குடிக்கு ஏறும். பாஸ்டிங் எடுக்கும் போதுதான் சில பேர் வாங்கிட்டு வருவாங்க, பீஸா வாங்கிட்டு வருவாங்க, அப்பதான் கேப்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, அப்பதான் கடைக்கு கூப்பிடுவான், லெட்ஸ் கோ ஈட். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கூப்பிடவே மாட்டோம். பாஸ்டிங் அன்னைக்கு தான் கூப்பிடுவோம். அவங்க சாப்பிட போலாம், எங்க அங்க போலாம், அவங்களுக்கு பிடிச்சமான கடைக்கு போவோம், எங்க அங்க போலாம். அப்பதான் மீன் குழம்பு வரும், அப்பதான் அது வரும், அப்பதான் இது வரும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் பாஸ்டிங் அன்னைக்கு வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க, இருக்கும் சொல்லுங்க. ஐயோ பரவாயில்லன்னு சொல்லி நாளைக்கு எடுத்துக்கிறேன். நாளைக்கு சில பேர் பாஸ்டிங் கல்ட்டி பண்ணுவாங்க பாத்தீங்களா? அது எப்படி இருந்தது எனக்கு கல்ட்டி பண்ணுவாங்க. 10 நாள் ஒழுங்கா எடுப்போம், திடீர்னு ஒரு விருந்துக்கு போவான், ஆசை வந்துடும், சாப்பிட்டுட்டு குட் ஃப்ரைடே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அதோட என்ன செய்ய மாட்டான், எடுக்கவே மாட்டான். அப்படி இருக்க கூடாது. ஒரு ஒழுங்கு
ஒப்பு கொடுத்துட்டீங்க. நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இந்த வருஷம் நான் ஃபாஸ்டிங் எடுக்க போறேன். 2026 உபவாசம் எடுக்க போறேன். எனக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். என் குடும்பத்துல ஒரு மாற்றம் வரணும். சபையில ஒரு மாற்றம் வரணும். ஊழியத்துல ஒரு மாற்றம் வரணும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணணும். நான் வந்து தான் சேனல் ஜெபராஜ் அண்ணன் ஸ்டாண்டி அண்ணன் 3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதை உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆண்டவர் பேசின தரிசனங்கள், சில காரியங்கள், இந்த ஃபேமிலி கேம்ப் 6 மாசம் எப்படி நடத்தணும், அதுக்குண்டான காரியங்கள் எல்லாம் எத்தனை பேர் அந்த போன வாரம் கூட்டம் ஆசீர்வாதம் ஆரம்பிச்சு. போன வாரம் கூட்டம் உண்மையிலே ஆசீர்வாதமா இருந்தது. எப்படி அந்த ஃபேமிலி கேம்ப் நடத்த போறோம், எப்படி அந்த கூட்டம் நடத்த போறோம், ஆவியானவர் சபையை அடுத்த கட்டம் எங்க கொண்டு போக போறாரு, 5000 பேரை கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார். எப்படி கர்த்தர் நாளை நடத்த போறாரு, என்ன செய்யணும். அப்ப நான் சொல்றேன், எல்லாரும் ஃபாஸ்டிங் போறோம். இப்ப அண்ணா சொன்னா, சரி ஃப்ரைடேல இருந்து எல்லாரும் 40 நாள் ஃபாஸ்டிங் போறோம். நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வருஷம் 40 நாள் ஃபாஸ்டிங் எடுக்கிற ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. வேதனை இருக்கு, போராட்டம் இருக்கு, கஷ்டமா இருக்கும். ஆனால் ஆண்டவரே, ஒரு பலப்படுத்துங்க. என் ஆவி, ஆத்மா, சரீரம், என் மைண்ட் ஆண்டவரே, ஃபாஸ்டிங் எடுக்கும்போது கோபம் அதிகமா வரும். உண்மையா சொன்னேன், பிராக்டிகலா பேசுறேன். ஃபாஸ்டிங் எடுக்கும்போது என்ன அதிகமா கோபம் வரும். அதிகமான அந்த டைம் தான் வராத பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும். நம்மளை ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ண வைக்கும். கோபம் அதிகமா வரும், பிரச்சனை அதிகமா வரும். நம்மளை ஃபாஸ்டிங் எடுக்க விடவே மாட்டாங்க. நம்ம வாயை கிண்டுவாங்க. அது வரைக்கும் கெட்ட வார்த்தை பேசாத நீங்க இது வரைக்கும் சோதிக்கும். சாத்தான் சோதிப்பான். என்னென்னமோ வரும் நம்ம கையில, சிந்தனையில. ஓடி போயிடலாமா, தற்கொலை பண்ணிடலாமா, ஆண்டு விட்டு போயிடலாமா, என்னென்னமோ வரும். ஒரு ஆமை சொல்லவா இருக்கும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம உறுதியா இருக்கணும். ஒரு ஆமை சொல்லவா இருக்கும். நம்ம உறுதியா இருக்கணும். ஆண்டவருடைய சமுதாயம் என்ன வந்தாலும் இனி 21 நாள் முடிச்சிருவேன், 3 நாள் முடிச்சிருவேன், இந்த 40 நாள் முடிச்சிருவேன். ஆண்டவருடைய சமூகத்துல உறுதியா இருந்தீங்கன்னா 40 நாள் முடிக்கிறவங்க எவ்வளவு பெரிய பிசாசு வந்தாலும் நீங்க அசால்ட்டா நீங்க சாப்பாடை ஜெயிக்க முடியும். ஹalleluya. பவுல் உபவாசம் பண்ணார், பேதுரு உபவாசம் பண்ணாங்க. ஏன் உபவாசம் பண்றாங்க? பிசாசை அசால்ட்டா ஜெயிப்பதற்கு. நம்முடைய வாழ்க்கையில சாத்தானை அசால்ட்டா ஜெயிப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகள் முழங்கால் போட்டு உபவாசம் கற்றுக்கொள்ளணும். எழுப்புதல் பத்தி பேசணும். நீங்க என்ன சொல்றீங்க? எழுப்புதல் பத்தி பேசுறாங்க. எழுப்புதல் சும்மா வராது. எழுப்புதல் வரணும்னா உபவாசம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், முழங்கால் போடணும். அப்ப எழுப்புதல் வரும். முழங்கால் போடாம கண்ணீர் வடிக்காம எழுப்புதல் வராது. முழங்கால் போடணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை தேடணும். அப்பதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. 12 மணிக்கு சரியா உபவாசம் எடுத்துட்டு அதோட 5 மணிக்கு நீங்க புக்கா பண்ணலாம். பிரேயர் பண்ணிட்டு புக்கா பண்ணலாம். இல்ல நீங்க நேரா முடிஞ்ச சர்ச்சுல போய் ஜெபம் பண்ணிட்டு டெய்லி ஆராதனை நடக்குது, ஆராதனை முடிஞ்சோட நீங்க புக்கா உபவாசம் பண்ணலாம். இல்ல 40 நாள் நடத்துங்க ஆண்டவரே, இது 3 நாள் ஃபுல் ஃபாஸ்டிங் கிருபையா நடத்துங்க ஆண்டவரே. ட்ரை பண்ணுங்க. 1 day fasting, try at least 1 day fasting, or 3 days fasting, or 7 days fasting, or 21 days fasting. Little by little go. எடுத்தோமே 40 நாள் சும்மா வராது. ட்ரை பண்ணுங்க. முதல்ல 3 நாள் எடுங்க, அப்புறம் 21 நாள் போங்க, அப்புறம் நீங்க 40 நாள் போங்க. நீங்க படிப்படியா செஞ்சு பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமா கர்த்தர் நமக்கு பலத்தை தருவார். நிச்சயமா ஆண்டவர் பலத்தை தருவார். நாமே சொல்லுவாரு. ஐமா எத்தனை வயசு சொல்ல மாட்டேன், பிரேஸ் கால் சொன்னா அப்புறம் என்ன கொண்டு வாட்டி எடுத்துவாய். ஆமா, ஆனா 20 வயசு தாண்டிட்டேன், பிரேஸ் கால். ஆமா, பிரேஸ் கால். அம்மா தாண்டிக்கிறேன், பிரேஸ் கால், பிரேஸ் கால். 20 வயசு ஐமா தாண்டிட்டேன். 20 வயசு தாண்டினாலும் அவங்க ஒவ்வொரு வருஷம் 40 நாள் உபவாசம் பண்ணுவாங்க. அவங்க என்ன கற்றுக்கொண்டு உபவாசம் எப்படி இருக்கு. அவங்க வேலை செய்யும் போது அவங்க காலையில 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு வேலை செய்வாங்க, உபவாசம் எடுப்பாங்க, ஃபாஸ்டிங் எடுப்பாங்க. ஃபாஸ்டிங்கோட வேலைக்கு போவாங்க. அந்த பீப்போல் அந்த கீழாங்க அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஃபாஸ்டிங்ல ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறான். உள்ள போகும்போது கீழாங்க பேயில ஆரம்பிச்சிச்சு. உள்ள இருக்கிற பேயில ஆரம்பிச்சு. அப்படி இருக்கிற நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனோம். வேற ஆமென் சொல்லுங்க. உள்ள பேயில ஆரம்பிச்சு. உடனே அங்க போய் சூசைட் சொல்லி அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணி அங்கேயே ஆத்மாவை ரட்சிக்கப்பட்டுச்சு. நீங்க ஃபாஸ்டிங் எடுத்து கீழே போங்க, பக்கத்துல இருக்கிற பேயே ஆரம்பிச்சு. ஆமா, பக்கத்துல இருக்கிற பேய் மட்டும் ஆடுது. பேய் வரங்கல்ல. ஆமா, இருந்தா சரி. கை ஓடிட்டு ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற பேய் ஓடிச்சுன்னா எல்லாமே ஓடிடும். நம்ம வருத்தத்தோட அவன் சொல்ற மாதிரி இருக்கு. சில பேய்னா ஓடுறோம், ஃபாஸ்டிங் போட்டே ஆகும். ஆண்டவர் சொல்றாங்க, இந்த ஜாதி பிசாசு சில ஜாதி பிசாசு ரேஸ்ல ஓடாது. ஃபாஸ்டிங் போடு, முழங்கால் போடு, கர்த்தரை தேடு, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவனுடைய பிசாசு வெட்கப்பட்டு போகணும். ஃபயர் ஆகும், ஃபயர் ஆகும். சும்மா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ வரணுமா போகணுமா உட்கார்ந்துமா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், பரிசுத்தம் வரணும். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். இந்த ஃபாஸ்டிங்
இடத்துல நம்ம போகும்போது நம்ம சிந்தனை மாறும், நம்முடைய இருதயம் மாறும், நம்முடைய பேச்சு மாறும். சாத்தான் விட மாட்டான். நீங்க எவ்வளவு ஃபாஸ்டிங் எடுக்குமோ அவ்வளவு போராட்டம் வரும். சாத்தான் ஃபாஸ்டிங் எடுக்க விடவே மாட்டான், உங்களை ஜெபிக்க விடவே மாட்டான். ஆனா நீங்க போராடி ஜெபம் பண்ணிட்டீங்க, போராடி ஃபாஸ்டிங் எடுத்துட்டீங்க, நான் சொல்றேன் உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. திரும்ப நேஷனல் ஸ்டேட்டுக்கு சொல்றேன், நீங்கள் உங்கள் சரி ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நீங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நாள் ஃபாஸ்டிங்காக ஒப்பு கொடுக்கிறேன், 3 நாள் ஃபாஸ்டிங்காக ஒப்பு கொடுக்கிறேன், 7 நாள் ஃபாஸ்டிங், 21 நாள் ஃபாஸ்டிங், 40 நாள் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க லைஃப்ல கர்த்தர் பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். இனி ஊழியக்காரங்க கூட ஃபாஸ்டிங் எடுக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு போகும்போதும் கவனிங்க, இனி ஊழியக்காரங்க கூட ஃபாஸ்டிங் எடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஃபீஸ்டிங்ல தான் இருக்கிறாங்க. யாருமே ஃபாஸ்டிங் எடுக்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிக்காத சபை கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுதான் நிற்காது. ஒரு சபைனா உபவாசம் எடுக்கணும், ஒரு சபைனா ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் சமூகத்தை காத்திருக்கணும், தியானிக்கணும். அதான் டெய்லி நமக்கு ஆராதனை இருக்கு, டெய்லி நமக்கு ஆராதனை இருக்கு. வர நாட்களில் வெள்ளிக்கிழமை தொடங்கி, வெள்ளிக்கிழமை நம்ம முக்கியமான ஆராதனை, வெள்ளிக்கிழமை யாரும் மிஸ் பண்ணாங்க, வெள்ளிக்கிழமை முக்கியமான ஆராதனை. அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆராதனை தொடர்ச்சியாக நடக்கும். வா கலந்து கொள்ளுங்க. எந்த நேரத்தில் எந்த ஊழியர்கள் வருவாலும் தெரியாது, இன்னும் அனௌன்ஸ் பண்ண போறது இல்லை. ஆமா, திடீர் ஊழியர்கள் வருவான். ஒரே ஒரு ஊழியர்கள் மார்ச் 9ஆம் தேதி வராது, ஒரு பெரிய திருக்கதரிசி. மார்ச் 9ஆம் தேதி திங்கட்கிழமை, மார்ச் 9ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு பெரிய ஊழியர்கள் வராது. அது மட்டும்தான் நமக்கு சொல்லுவேன். ஆமே சொல்றதா இருக்கும். ஆமா, மார்ச் 9ஆம் தேதி. இதோட பாருங்க, ஆண்டவர் மார்ச் மாசம் ஃபுல்லா நமக்கு டெய்லி கூட்டம். ஆண்டவர் சொன்ன 3 மாசம் கரெக்டா முடியுது பாருங்க. ஆண்டவர் சொன்ன 3 மாசம் குட் ஃப்ரைடே எப்போ வருது? 2ஆம் தேதி முடியுது. கரெக்டான மார்ச்ல ஏப்ரலோட முடியுது 3 மாசம். இந்த 3 மாசம் யார் யாரை ஜெபிக்கிறீங்களோ, 4ஆவது மாதம் 5ஆவது மாதம் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்க அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் என் லைஃப்ல கர்த்தர் அது செய்கிறார். இறந்து போனதெல்லாம் கர்த்தர் திரும்ப கர்த்தர் கொண்டு வரார். உங்க லைஃப்ல இறந்து போனதும் ஆண்டவர் திரும்ப தருவார், திரும்ப அற்புதம் செய்வார், திரும்ப தேவன் நடத்துவார். நான் சொல்றேன், வாணிகரமா சொல்றேன், இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்றேன், நீங்கள் இழந்ததையெல்லாம் கர்த்தர் திரும்ப கொண்டு வர போறார். இழந்த சந்தோஷம், இழந்த மகிழ்ச்சி, இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொண்டு வர போறார். தேவன் நிச்சயமாக வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹalleluya, ஹalleluya. நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்திருப்போமா, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். யாரும் எங்கேயும் போகக்கூடாது. 5 நிமிஷம் நல்ல கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆமென். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ லார்ட். அப்படியே கண்ணை மூடுங்க எல்லாரும். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். Hallelujah.
சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா கைகளை தட்டி அன்னைய வாசிங்க. என்ன பிளஸ் பண்ணே ஆகணும். இன்னும் 10 நாள் தான் இந்த மாசம் முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தே ஆகணும். நான் தான் ஜெபம் காலையில ஏற்றோம், எங்க மக்கள் ஆசீர்வதிங்க, எங்க போலீஸோடு இருக்கணும், எந்த வியாதி பலவனை அவங்களை தாக்கவே கூடாது. இவங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும், இவங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சயின்டிஸ்ட் பிரதர் வந்தார். அவருடைய கை ஃபுல்லா ஸ்ட்ரோக் அடிச்சு அவர் பார்த்தீங்கன்னா தோல் அந்த கையை சாப்பிட்டுச்சு. அதை பார்க்கவே பயமா இருந்துச்சு. என்ன பயம்? பார்க்கவே பயமா உள்ள ஃபுல்லா சனம் வச்சு தோல் எல்லாம் இருந்துச்சு. அந்த ஜெபத்துக்கு பொறுப்பான ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிம்பிளான ஜெபம் தான். ஆவியானவர் அந்த கைகளில் புது பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்துக்கொண்டே அந்த சீன சகோதரருக்கு தேவன் அற்புதம் செய்ய முடியும், உங்களுக்கு ஆண்டு செய்ய மாட்டாரா? இந்த நாள்ல ஏசப்பா நீங்க தேடி வந்திருக்கிறீங்க. எந்த நிலைமையோட எந்த சூழ்நிலை தேடி வந்திருக்கீங்க தெரியாது. ஆனா உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒருவேளை மேசே செலவுக்குமார் அவர்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னு தெரியும். ஆனா அவர் வரல. நானும் எங்க போயிட்டாரு எனக்கே தெரியும். உண்மையில எனக்கே தெரியும் எங்க போனாரு. இருந்தாலும் தெரியாது, பிரைஸ் தெரியாது. கிதியோனை கொண்டு போய் ஒரு இடத்துல விட சொன்னாரா, விட்டானா ஆளை காணோம். நான் வந்துட்டோம், எங்க போனாலும் தெரியல. ஆனா இன்னைக்கு இயேசு வந்திருக்கிறார். மேசே வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார். உங்க கண்ணீரை துடைக்க இயேசு வந்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய இயேசு வந்திருக்கிறார். ஒரு 2 நிமிஷம் தான் அப்படியே கையை உயர்த்தி, இயேசப்பா எனக்கு இந்த காரியத்துல செய்யறத தாங்கப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, இந்த வருஷம் குறைஞ்சது 3 நாளாவது நான் பாசிங் இருக்கிறேன்ப்பா. அப்படி ஒப்பு கொடுக்கு. 21 நாள் 3 நாள் 40 நாள். ஆமா, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. மாலா பாக்கா பாபா 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 ஷாக்கா ரேமா பாபா 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 ஷாக்கா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் வாய்க்கணும், எல்லாரும் வாய்க்கணும். ரேமா பாபா கோஷா ரேமா பாபா. உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, வாய்க்கணும். உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, வாய்க்கணும். You are praying for you, pray for yourself. Pray the Lord, God bless me, Lord. I want your blessing, Lord. I want your blessing. I need you, Lord. Just say I need you, Lord. அடுத்து நீங்க போதும். வேற இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே வேண்டாம். அவர் வந்தா போதும், எல்லாமே தானா நடக்கும். அவர் வந்தாலே அற்புதம் நடக்கும். அவர் வந்தாலே அதிசயம் நடக்கும். அவர் வந்தாலே விடுதலை வரும். ஹalleluya. Thank you, Jesus. Thank you.